வணக்கம் பரிவி டிவி வியூவர்ஸ், ஸ்வர்ணலதா சீஃப் ரிப்போர்ட்டர் பரிவி டிவிலேருந்து பேசுகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜனோட ரோல், தழும்புகள், ஹீலியாட்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம டாக்டர் சிவகுமார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹீஸ் லொக்கேட்டட் அட் டிசைர் எஸ்தெட்டிக்ஸ் அட் அண்ணா நகர். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் என்சைக்ளோபீடியா கீக்குன்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் ஹீ இஸ் அ மாஸ்டர் ஆஃப் சர்ஜரிஸுங்க. தட் இஸ் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஐ திங்க் ஹி டஸ் 5 to 6 சர்ஜரிஸ் மினிமம். ஐ திங்க் அட்லீஸ்ட் 4 சர்ஜரிஸ் ஃபார் தட் மேட்டர். And he has the art of learning new things and he keeps upgrading himself day to day, and he helps Parivi TV viewers in giving us a lot of useful insights. ஒரு பேர்ன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு தழும்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, பிரெஸ்ட் இம்ப்ளான்டேஷன், லிப் ஆக்குமெண்டேஷன், இதை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கிட்டே வரோம். தொடர்ந்து பாருங்கள். உங்கள் பேர் ஆதரவு எங்களுக்கு தேவை. கண்டினியூ டு சப்போர்ட் அஸ் ஆல்சோ. வணக்கம் டாக்டர் சிவகுமார். உங்கள் ஹெக்டிக் ஸ்கெடியூலில், ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் எங்கள் பரிவி டிவி வியூவர்ஸ் கொஞ்சம் டைம் அலாட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஐ வாண்ட் டு தேங்க் யூ. இப்போ பார்த்தீங்கன்னா பேர்ன்ஸை பற்றி எனக்கு பேச போகிறோம். பேர்ன்ஸ் வந்து இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டட் பேர்ன்ஸ், வீட்டில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, பற்றிக்குது, அண்ட் அது உடனே அவங்க கூட இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அண்ட் இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலில் ரஷ் பண்ணணுமா, இல்லை முதல்ல பெட்ஷீட் வச்சு சினிமா படத்தில் பார்த்த மாதிரி பெட்ஷீட் வச்சு மூடணுமா, இல்லை க்ளீன் ஒரு ஒயிட் கிளாத் வச்சு மூடணுமா, என்ன ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் எடுக்கணும்? பேர்ன் வந்துருச்சு, அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் எடுக்கணும்? அதே எங்கள் பரிவி டிவி சொல்லணும் மேடம். வணக்கம். அதாவது பேர்ன்ஸை பற்றி இன்றைக்கி பேசலான்னு சொல்லியிருக்கீங்க. அதை பேர்ன்ஸ் வந்து இப்போது ரொம்ப ரொம்ப காமனான ப்ராப்ளம். என்னென்னா, இது வந்து இனிஷியலாக பார்த்தா ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் வந்து அதோட ஸ்கார்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் லைஃப் டைம். அதாவது லைஃப் டைமுக்கும் அந்த ஸ்கார் இருக்கும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கும். அது எல்லாமே அதனால் பேர்ன்ஸை வந்து நம்ம சிம்பிளாக எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து பேர்ன்ஸ் ஆனதுன்னா உயிருக்கு ஆபத்திலிருந்து லைஃப் டைம் ப்ராப்ளம் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேர்ன்ஸ் ஆச்சுன்னா, நீங்கள் கேட்டிங்க பேர்ன்ஸ் ஆச்சுன்னா உடனே கூட இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இதை வந்து போர்வை போத்து சுற்றலாமா அப்படிங்கிறதெல்லாம் இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, பேர்ன்ஸ் ஆச்சுன்னா முதல்ல அந்த பர்சனை பேர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து வெளியே கொண்டு வந்துடணும் முதல். ஏன்னா அந்த தீயோட அந்த கார்பன் டை ஆக்சைடு, அந்த புகையோட இது அது எல்லாமே அவங்க சுவாசிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் அந்த பகுதியிலேருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆடைகள்லாம் அகற்றிட்டு தண்ணீர் ஊற்றலாம். குளிர்ந்த நீரை மேலே ஊற்றலாம். போர்வை அல்லது சாக்குப்பை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு ரோல் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து பேர்ன்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேர்ன்ஸ் வந்து அந்த பேர்ன்ஸோட சூடு, அந்த ஹீட்டு நம்ம தோல் மேலே படுது. இப்போ நாம் அதை வந்து அந்த ஹீட்டை குறைச்சோம் அப்படின்னோன்னா அதனோட டெப்த்து குறையும் உள்ளே போகிறது. இப்போ நம்ம அதையே மூடணும் அப்படின்னோன்னா டெப்த்து அதிகமாகும். ஸோ நம்மளுடைய இது வந்து பேர்ன்ஸோட ட்ரீட்மெண்ட்டே அது எவ்வளவு ஆழம் பேர்ன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம பல்வேறு டிகிரிகளாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ், செகண்ட் டிகிரி பேர்ன்ஸ், தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ், ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு வரிசையாக ஒவ்வொரு டிகிரியும் பிரிப்பாங்க. அது எப்படி அப்படின்னா வந்து ஃபஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ரொம்ப நல்ல வெயிலில் போனோன்னா லேசாக பேர்ன் ஆன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. லேசாக எரியும். அதே ஒரு டைப் ஆஃப் பேர்ன்ஸ். அதாவது நல்ல மதிய நேரம் 12-1 மணி சுமார் உச்சி வெயிலில் நம்ம போனோம் அப்படின்னோன்னா நம்ம ஸ்கின் பேர்ன் ஆகுது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி அதுதான் ஃபஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ் அப்படிங்கிறது. செகண்ட் டிகிரி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழம். நீங்கள் வீட்டில் நீங்கள் சம்டைம்ஸ் ஆக்சிடென்டலாக வந்து கொஞ்சம் சுடுதண்ணியை மேலே ஊற்றிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது சுடுதண்ணி கொட்டினீங்கன்னா ஒரு இடத்துல எரிச்சலாக ரெட்டாக இருக்கும், அல்லது ஒரு சின்ன சின்ன கொப்பளங்கள் கூட ஃபார்ம் ஆகலாம். அது செகண்ட் டிகிரி. இதுக்கும் ஆழமாக முழு தோலும் அஃபெக்ட் ஆகிறது, அதுக்கும் ஆழமாக போகிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு ஆழம் போகுதோ அதை பொறுத்து தான் அதோட ஹீலிங் கெப்பாசிட்டி, அதோட ஸ்கார் ஃபார்மிங் அது எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ முதல்ல என்ன பண்ணணும், அவங்கள அந்த இடத்துலேருந்து அகற்றிடணும் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு குளிர்ந்த நீரால் அவங்கள வந்து ஊற்றலாமா ஒழிய போர்வை போட்டு பொத்தக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், இந்த யூஸ்ஃபுல் டிப்புக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பேர்ன்ஸ் வந்தாலே உடனே போர் வச்சு போத்திடணும். அந்த மிஸ்கான்செப்ஷன் ரொம்ப நிறைய பேர் நிறைய தமிழ் படம் பார்க்கறதுனால அந்த ஒரு நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறாங்க. பேர்ன்ஸ் வந்தாலும் உடனே இருக்கிற துணியை உடனே சுற்றி இது பண்ணும். பட் அது டீப்பன்ஸ் த வூண்டுன்னு இப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து ஐ ரிலேட்டட் இஷ்யூஸ் பற்றி ஐ சார்ந்த விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். இப்போ ஐ இப்போ சில பேர் ஃப்ளாட் நோஸ் இருக்கு டாக்டர். அதனால இந்த தேர்ஸ் அ ஸ்பேஸ் பிட்வீன் த போத் ஐஸ். அந்த ஸ்பேஸை குறைக்கிறதுக்கு சர்ஜரி பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
ஆனா இந்த ஏஜ்ல சின்ன பிள்ளைங்களுக்கே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் பெரியவங்க ஆனவனும் கூட அந்த பெரியவங்க ஆயிட்டாங்க. சின்ன வயசுல அப்படி விட்டுட்டாங்க. ஆனா பெரிய எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லுக் பியூட்டிஃபுல். அது ஒரு மாதிரி ஆடா இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எங்கள் பரிவு டிவி சொல்ல முடியுமா? அண்ட் ஹவு லாங் வில் தட் ட்ரீட்மெண்ட் இது அது கம்ப்ளீட்டாக ரெக்டிஃபை பண்ண முடியும் இல்லை இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி a ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் த்ரூ திஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி? அதாவது நீங்கள் கேட்குறது வந்து கிரேனியோஃபேஷியல் சர்ஜரி மாதிரி. அதாவது எப்படின்னா, பிறப்புலேயே ஒரு சிலருக்கு வந்து அந்த நேசல் பிரிட்ஜ் உள்ளே போயிருக்கும், அல்லது கண்கள் கொஞ்சம் வெளியே இருக்கும், உள்ளே இருக்கும். அதெல்லாம் நிறைய கிரேனியோஃபேஷியல் கன்ஜெனிட்டல் அனாமலிஸ், அதாவது பிறப்புலேயே நிறைய அனாமலிஸ் வருது. அதில் ஒன்று நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இது எல்லாம் சரி பண்ண முடியுமா அப்படின்னா, சரி பண்ண முடியும். சரி பண்ண முடியும். அது வந்து அந்த ஒவ்வொரு சர்ஜரிக்கும் ஒரு ஒரு ஏஜ் குரூப் இருக்குது. ஒரு சில சர்ஜரி வந்து நாங்கள் 4 வயசில் 5 வயசில் பண்ணுவோம். ஒரு சிலர் பிறந்த குழந்த உடனே பண்ண வேண்டி இருக்கும். அந்த மாதிரி நிறையா சர்ஜரிஸ் இருக்குது. நீங்கள் கேட்டது அந்த முகத்தில் மூக்கு வந்து ரொம்ப உள்ளே போயிடுச்சு, கண் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கிரேனியோஃபேஷியல் சர்ஜரியில் பாசிபிள். அதாவது ஒரு சிலருக்கு வந்து அந்த மிட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது ரொம்ப உள்ளே போயிருக்கும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேஸ் வந்து ஏதாச்சும் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னோன்னா நம்ம வந்து அதை வந்து மிட் ஃபேஸை வந்து அட்வான்ஸ் பண்ண முடியும். இது ஒரு கிரேனியோஃபேஷியல் சர்ஜரி. அதேமாதிரி இந்த ஆர்பிட்டல் ஹைப்பர்டீலாரிசம்னு சொல்லுவோம். இந்த கண் ரெண்டுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கும், மூக்கு ரொம்ப அகலமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அதை குறைக்கிறதுக்கான ஆப்ரேஷன்லாம் இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி, பட் இதெல்லாமே பண்ண முடியும், பாசிபிள். இப்போ நிறையா பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சர்ஜரி தான் அது. அது இல்லாத ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்கல் போனே வந்து கூடுறதுல ஒரு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அதுதான் ஒரு சில எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்கல்லில் இருக்காது. ஸோ அது நிறைய இதெல்லாம் வந்து மாறி மாறி இருக்கும், மாறி மாறி கூடுறது அது எல்லாமே. அதையும் எல்லாம் சரி பண்ண முடியும். அது வந்து இந்த பிறந்த உடனே கூட அந்த போனை எல்லாம் மறுபடியும் ஷேப் பண்ணி பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரேனியோஃபேஷியல் சர்ஜரிஸ் இருக்குது. அது வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி எந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ஃப்ளாட் நோஸ் இருக்கவங்களுக்கு அந்த சர்ஜரி, இட்ஸ் அ ஃப்ளாட் நோஸ், அந்த ஐசைட் இது பண்ணுறது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது. இப்போ இன்னொரு சின்ன இப்போ இந்த ஃப்ளாட் நோஸ்லாம் அவங்க கண்ணு கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா என்ன தெரியல, சில பேரோட பேஷண்ட்ஸை பார்த்து கண்ணு சுருக்கம் அவங்களுக்கு அந்த ஐசைட் பாதிக்குமா? அண்ட் ஆஃப்டர் த சர்ஜரி இந்த ஐசைட் இஷ்யூஸ் இருந்தாலும் இட் கேன் பி ரெக்டிஃபை இந்த சர்ஜரி மூலம். அதை எங்கள் பரிவு டிவி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கீலியாட்ஸ், அதை பற்றி ஒரு டீட்டெயில். இப்போ இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சொன்னாங்க, முட்டிக்கு கீழே ஒரு தழும்பு வந்துச்சு பெருசாக. அந்த தழும்பு அப்படியே விட்டுட்டாங்க, ஹார்டாகிடுச்சு. அது தழும்புல டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். ஒன்று வந்து ஹார்டாக இருக்கும், ஒன்று சிறுசாக இருக்கும், அப்புறம் பெருசாக. எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்கள் ஸ்கூல் ஹெட் மிஸ்ட்ரஸ் சின்ன வயசில் நான் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த எலிஃபென்டைசிஸ் மாதிரி பெருசு பெருசாக இருந்தது. அந்த காலத்தில் அட்வான்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் வர டாக்கிங் அபவுட் 20 years பேக். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு தழும்புகள் பெருசு, கால் பார்த்தீங்கன்னா யானை கால் மாதிரி தடிப்பாக வந்திருக்கும். இந்த கீலியாட்ஸ் பற்றி இந்த மாதிரி தடிப்பு, அப்புறம் இந்த ஐசைட் பாதிக்கு, அது எங்கள் பரிவி டிவி யூஸ் பண்ணுவோம். இந்த ஆர்த்தோக்னாத்திக் சர்ஜரி அல்லது வந்து இந்த கிரேனியோஃபேஷியல் சர்ஜரி, இந்த சர்ஜரி எல்லாம் பண்ணும்போது கண் பார்வைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா அப்படி எதுவும் ஆகாது. ஏன்னு கேட்டால் அந்த ஆர்பிட்டை நகர்த்துறதோ இது எல்லாமே வந்து அந்த ஆஸ் அ ஹோல் யூனிட்டாக தான் நகர்த்துறது அப்படிங்கிறதுனால கண் பார்வைக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. பட் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். எல்லா நரம்புகளுமே பக்கத்தில் தான் இருக்குது. எந்த நரம்பு வேணாலும் வந்து நம்ம பாதிப்படையலாம். ஸோ அதனால் அது பண்ணும்போது வந்து வி ஷுட் டேக் ஆல் த கேர். இந்த மாதிரி அனாமலி இருக்கிறவங்களுக்கு கண் பார்வையில் ஏதாவது குறைபாடு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிறப்பில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம எல்லாமே ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அதை பண்ணணும். அது தனியாக கண்கள் ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா அது கண் டாக்டர், கண் மருத்துவர்கள் அவங்க வந்து அவங்களையும் கூடவே வச்சு அது சரி பண்ண வேண்டிய ஒரு சில சிகிச்சை முறைகளும் பண்ண வேண்டி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து கீலாய்டு பற்றி கேட்டிங்க. கீலாய்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கார், அப்நார்மல் ஸ்கார். ஸ்கார் ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது நம்ம பாடியில் நார்மலாக ஒரு உடம்புல ஏதாவது ஒரு சின்ன காயம் பட்டாலோ, ஒரு தோலில் எந்த விதமான ஒரு இது நடந்தாலோ அது வந்து ஹீலிங் அப்படிங்கிறது, அதாவது புண்ணு ஆறுறது அப்படின்னா, புண்ணு ஆறுச்சு அப்படின்னா இட் வில் ஃபார்ம் அ ஸ்கார். இந்த ஸ்காரில் வந்து 3 வகையாக நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து ஆர்டினரி நார்மல் ஸ்கார், இன்னொன்று வந்து ஹைப்பர்ட்ரோஃபிக் ஸ்கார் அப்படிம்போம். அது வந்து கொஞ்சம் மேலே எலும்பி இருக்கும், அந்த தழும்பு எந்த இடத்துல அடிபட்டதோ அந்த இடத்துல தழும்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னொன்று தான் கீலாய்டு அப்படிங்கிறது. இது ஒர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்கார். எப்படி அப்படின்னா வந்து அந்த அடிப்பட்ட பகுதி மட்டுமே இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்மல் பகுதிக்கும் அந்த தழும்பு பரவும்.
ஸோ இதுதான் வந்து கீலாய்டு அப்படின்னு சொல்கிறது. இது நிறைய பேர்த்துக்கு இருக்குது. நம்ம ஸ்கின் டைப் அந்த மாதிரி, அதாவது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஸ்கின் ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு தழும்பு வந்துச்சுன்னா அந்த தழும்பு கீலாய்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, நம்மளுக்கு சசப்டபிலிட்டி, ஒரு சிலருக்கு சசப்டபிலிட்டி ஃபார் கீலாய்ட் ஃபார்மேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்லலாம் சின்ன வயசில் வந்து சின்ன அம்மை தழும்பு போடுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அம்மை தழும்பு போட்டதே தெரியாது, ஒரு சிலருக்கு அது ஒரு பெரிய ஸ்கார் மாதிரி தெரியும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஸ்கார் ஃபார்மிங் டெண்டன்சி நம்மளுடைய ஒவ்வொரு இன்ஜுரிக்கும் நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து அது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஸ்கின் ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருக்குன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த செஸ்ட், ஓவர் த ஷோல்டர், ஓவர் த ஷின், இந்த இடத்துலலாம் வந்து ஸ்கின்னு வந்து நல்லா டைட்டாக ட்ரேப் ஆகிருக்கு. இந்த இடங்கள்லாம் எந்த ஒரு தழும்பு ஆயிடுச்சுனாலும் அந்த இடத்துல வந்து கீலாய்டு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த கீலாய்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த கீலாய்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டு இல்லை. இன்னும் ஆராய்ச்சிகள் தான் நடந்துகிட்ருக்குது. ஆனால் இதை சப்ரஸ் பண்ணி சரி பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வைத்திய முறைகள் இருக்குது. எடுத்த உடனே வந்து நம்ம ஆப்ரேஷனை பற்றி கீலாய்டில் பேசவே கூடாது. ஏன்னு கேட்டால் கீலாய்டு இருக்கக்கூடிய அந்த தழும்பை எடுத்தோன்னா மறுபடியும் அதே இடத்துல மறுபடியும் அதை விட பெரிய கீலாய்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கீலாய்டுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த கீலாய்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, கீலாய்டுக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்து அதாவது லோக்கல் கம்ப்ரெஷன், லோக்கல் மசாஜு, அடுத்தது லோக்கல் இன்ஜெக்ஷன்ஸ். இன்ஜெக்ஷன்ஸில் வேரியஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ஆன்டிமெட்டபலைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய அந்த ஸ்காரை குறைக்கக்கூடிய மருத்துவ முறைகள், இன்ஜெக்ஷன் முறைகள், ஃபிசியோதெரப்பி முறைகள், இது எல்லாமே பயன்படுத்தி அந்த ஸ்காரை மேக்ஸிமம் குறைச்சி ப்ராப்ளம் இல்லாமல் கொடுக்கலாம். ரெண்டாவது, இதே வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்கார் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த ஸ்கார் ரொம்ப வளர்ந்துட்டுருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், அவங்களால தூங்கவே முடியாது, நிறைய இன்ஃபெக்ஷன் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்தது, இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ராக்டபுளாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை முறைகளை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதோடு நிறுத்தாமல் அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய ஃபர்தர் ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட்டும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். நான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு தழும்பை எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த தழும்பு அப்படியே இருக்காது, அடுத்து கீலாய்டு மாதிரி வளர ஆரம்பிக்கும். ஸோ அதை போக்குறதுக்காக தான் மறுபடியும் ஃபாலோட் பை இன்ஜெக்ஷன், ஃபாலோட் பை கம்ப்ரெஷன், ஃபாலோட் பை ஒரு சிலருக்கு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ புதுசாக வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து இப்போ சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகிட்டு வருது. பட் ஆனால் வந்து திஸ் இஸ் நாட் த ஃபைனல் அத்தாரிட்டி. அதாவது ரேடியேஷன் கொடுத்தா இது கம்ப்ளீட்டாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை, இது வந்து திரும்ப வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்குது. ஸோ கீலாய்டு அப்படிங்கிறது வந்து ஒரு அப்நார்மல் டைப் ஆஃப் ஸ்கார். இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மெயின்லி மெடிக்கல். சர்ஜிக்கல் அப்படிங்கிறது ஒன்றுமே முடியாத கடைசி கட்டத்துக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பேர்ன்ஸ் பற்றி, கீலாய்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு பேர்ன்ஸில் இந்த தழும்புகளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். இப்போ வீட்டில் சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஏதோ எடுத்து பாத்திரத்துக்கு வந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து ஒரு சின்ன பேர்ன் ஆகுது, அது கொஞ்சம் டீப்பன் ஆகுது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே இப்போ செல்ஃப் மெடிக்கேஷன், டைம் உள்ள டாக்டர்கிட்ட போய் இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மசிக்கு போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு அதை போட்டுட்டு ஒரு ஆயின்மெண்ட் தடவிட்டு விட்டுறோம். பட் அதை விட்டுறோம். ஆனால் அது கொஞ்சம் நாளடைவில் ஒரு 2 to 3 years கழிச்சு அது பெருசாக ஏதோ ஒரு லம்பா, ஒரு கொப்பளம் மாதிரி ஃபார்ம் ஆகுது, இல்லை வேற ஏதாவது ரெப்ளிகேஷன்ஸ் வரும். அது எப்படி, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்? ஒன்ஸ் ஒரு பேர்ன் வந்துருச்சு, அது கீழே டீப்பன் ஆகுது, அது உடனே நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் ஏற்கனவே சொன்னது காம்ப்ளிகேட்டட் பேர்ன்ஸ், ஹியூஜ் பேர்ன்ஸ்னா இனிஷியலாக நம்ம பேசிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, நிறைய விளையாடுவாங்க, இந்த ஸ்டவ்வோட விளையாடுவாங்க, இது பண்ணுவாங்க, எட்டி பார்ப்பாங்க என்ன குக் பண்ணிட்டாங்க, அந்த கேக் பேக் பண்ணும்போது கொடும்போதெல்லாம். அப்போ அந்த டைம்ல நான் எடுத்து ஒரு சின்ன குழந்தை ஒரு ஒரு 4 or 5 years அது ஸ்டூல் போட்டு ஏதோ பார்த்தது, ரியலி இட் ஹேப்பன் இன் மை நேபர்ஸ் ஃபிளாட். அந்த சூடான சாம்பார் கொட்டிட்டாங்க, அது அப்படியே விட்டுட்டாங்க, ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்து அடிட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனால் when the girl was about to attend a puberty age 12 years plus, அந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணுற ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு, அந்த மார்பு கிட்ட ஒரு பெரிய கட்டி, ஒரு பெரிய இது மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் ஷி வாஸ் ஃபீலிங் awkward to talk about it. விமன் சென்ட்ரிக் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ், பிளாஸ்டிக் சர்ஜரின்னு எடுத்தீங்கன்னா பிரஸ்ட் இம்ப்ளான்மெண்ட் எவ்வளோ இருக்குது டாக்டர்.
இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல அதை அப்படியே விட்டனால வந்து later on it causes a lot of problems, especially when they are about to get married. இதெல்லாம் கொஞ்சம் delicate issues. They feel very uncomfortable to talk about in public. அந்த மாதிரி எங்க பரிவிட்டி வியூவர்ஸ்க்கு can you give us some useful insights, doctor? அதாவது பேர்ன்ஸ் வந்து ஹீல் ஆகும்போது எப்படி ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு 3 முறையில் ஹீல் ஆகலாம். அதாவது எப்படி அப்படின்னா பேர்ன்ஸ் வந்து எபித்தியலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு முறையினால ஹீல் ஆகும். அப்படின்னா வந்து ஸ்கின் வந்து புதுசாக அப்படியே ஃபார்ம் ஆகிடும். அது வந்து சூப்பர்ஃபிஷியல் பேர்ன்ஸில் அந்த மாதிரி எபித்தியலைசேஷனில் வரும். இதில் ஸ்கார் ஃபார்ம் ஆகாது. அடுத்தது ப்ரைமரி இன்டென்ஷன் சொல்லுவோம், அதுக்கு அடுத்தது செகண்டரி இன்டென்ஷன் சொல்லுவோம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வூண்ட் ஹீலிங். பட் எந்த ஒரு புண் ஒரு 7 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே ஆறலையோ அந்த புண்ணெல்லாம் வந்து ஸ்கார் ஃபார்ம் பண்ணும். இப்போ ஒரு புண்ணு இருக்குது, அதை வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கல, அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் அது ஹீல் ஆச்சு அப்படின்னா அது செகண்டரி இன்டென்ஷனில் ஹீல் ஆகுதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆகக்கூடிய ஸ்கார் தான் வந்து ப்ராப்ளம் கொடுக்கக்கூடியது. எப்படி அப்படின்னா வந்து அதுதான் ஹைப்பர்ட்ரஃபி ஆகும். ஹைப்பர்ட்ரஃபி அப்படின்னா தழும்பு வந்து நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கணும், அது மேலே பெருசாக நீங்கள் சொன்னீங்களே ஒரு சின்ன ஸ்வெல்லிங் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு, அது ஹைப்பர்ட்ரஃபிக் ஸ்கார்னு சொல்கிறது. இது இந்த பேர்ன்ஸ் ஆகும்போது நம்ம வந்து எடுத்த உடனே வந்து இந்த ப்ரைமரி கேர் எடுத்த உடனே என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த புண்ணை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். முதல்ல வந்த உடனே அந்த தோலை எல்லாம் சுத்தம் பண்ணி, அது இனிஷியலாக வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் போடுவாங்க ஒரு சில இடங்களில் ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த புண்ணை வந்து எவ்வளவு சீக்கிரம் ஆற்ற முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஆற்றணும். ஒரு சில இடங்களில் ஆழமான புண்ணாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது வேறு இடத்துலேருந்து தோல் எடுத்துகிட்டு வந்து ஸ்கின் கிராஃப்டிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான ப்ராப்பரான டெக்னிக்கில் நம்ம ஒரு புண்ணை ஆற்றணும் அப்படின்னா அந்த ஸ்கார் ஃபார்மேஷன் கம்மியாக இருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஆற்றாமல் அது இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த மாதிரி ஆச்சுன்னா இது எல்லாமே வந்து ஸ்கார் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு செஸ்ட்டில் ஸ்கார் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா பிரஸ்ட் டெவலப் ஆகிறது பல்வேறு பிரச்சனைகள் ஆகும். டெவலப் ஆகாது அல்லது வந்து அது ஸ்காராக டிஃபார்ம்டாக இருக்கும். அது இதெல்லாமே சரி பண்ண முடியும். ஆனால் பல்வேறு அறுவை சிகிச்சை முறைகள் எப்படி அப்படின்னா ஒரு ஸ்காரை நீக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கார் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லீனியராக இருந்தால் ஸ்கார் ஜெட்பிளாஸ்டின்னு சொல்லுவோம். அதே வந்து பெரிய ஸ்காராக இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணி ஃப்ளாப் கவர்னு சொல்லுவோம். ஒரு சில இடங்களில் இந்த டிஷ்யூ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்கின்னை எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த ஸ்காரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஸ்கன்னை வந்து அட்வான்ஸ் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த பேர்ன்ஸ் ஸ்காருக்கு வந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் அக்யூட் பேர்ன்ஸில் வந்து க்ளீன் பண்ணி கொலாஜன் போடுறது ஒரு அறுவை சிகிச்சை. அதுக்கு அடுத்தது வந்து அதை எடுத்துட்டு வேறு தோல் போடுறது, அது ஒரு அறுவை சிகிச்சை. இப்போ எல்லா இடங்களிலும் சுருங்கிருச்சு அப்படின்னா அந்த கண்ட்ராக்சர் ரிலீஸ் அப்படிங்கிறது ஒரு அறுவை சிகிச்சை. வேறு இடத்துலேருந்து ஃப்ளாப் போடுறது, அது ஒரு அறுவை சிகிச்சை. டிஷ்யூ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது அது ஒரு அறுவை சிகிச்சை. இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரியில் என்னென்ன மெத்தட் இருக்குதோ அத்தனை மெத்தட்ஸும் நம்ம வந்து பேர்ன்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து சின்ன புண்ணாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. செல்ஃப் மெடிக்கேஷன் எப்போ அப்படின்னா வந்து as long as it is very small, ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக ஒரு ரெட்னஸ் மட்டும் இருக்குது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆழமாக போகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் சிம்பிள் க்ரீம், வீட்டில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டாலே போதும். நிறைய பேர் வந்து இங்க் போடுறது அல்லது வந்து மஞ்சள் அந்த மாதிரி காஃபி அந்த மாதிரி புண்ணு மேலே நிறையா அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இந்த மாதிரி ஃபாரின் மெட்டீரியல்ஸ் எதுவும் அதிகமாக யூஸ் பண்ணாமல் சிம்பிள் மாய்ஸ்சரைசர்ஸ் மேலே யூஸ் பண்ணலாம் சூப்பர்ஃபிஷியல் பேர்ன்ஸ்க்கு. அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அதே ஹீல் ஆயிடும். நம்ம பாடி வில் ஹீல் சூப்பர்ஃபிஷியல் பேர்ன்ஸ். டீப்பாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பரான ஒரு மெடிக்கல் கேர் போயிடுறது தான் நல்லது. இந்த இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் நம்புகிறேங்க. ஏன்னா எனக்கு நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ திங்க் இட் would have been very very useful to you also. So stay healthy and stay happy. Thank you for giving me this. நன்றி. நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த நாலேஜ் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னோன்னா அதை வந்து மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே பரப்புறது தான் வந்து மிக மிக நல்லது. அதை வந்து பரிவித்தி நல்லா செஞ்சுட்டு வர்றாங்க. இனி அடுத்த முறை நான் இந்த பெண்களுடைய மார்பக பிரச்சனைகள் அதுக்கான தீர்வுகள் அதை பற்றி எல்லாமே நான் சொல்கிறேன்.